இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர் பேசுகிற தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற விதம் வித்தியாசமானது. கேட்கிற மக்கள் நாம் ஆயத்தப்பட வேண்டும். இப்போ இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், பல தலைப்புகளின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒரே வார்த்தையை டெய்லி சொல்ல முடியாது. 31,000க்கு மேலே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வசனங்கள் இருக்கிறது. இது எவ்வளவு நாளாலும் பேசி கொண்டிருக்கலாம். இது இறைவனுடைய வார்த்தை. மனிதர்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்காகவும் விடுதலைக்காகவும் நன்மைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ரட்சிப்புக்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் உயர்வுக்காகவும் இப்படி பல காரியங்களை பெற்று வாழ்வதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கி உங்களுக்கு என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரியாமல் நிலைச்சிருங்க. அப்போது உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அநேகர் கேள்வி என்ன, பல வருடம் நாம் வேதத்தை படிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அதே பிரச்சனை தான். ஆண்டவர்கிட்ட குறைபாடு இல்லை, இந்த பரிசுத்த வேதத்தில் குறைபாடு இல்லை, மனுஷராகிய நம்மக்கிட்ட தான் குறைபாடு இருக்குது. அதை புரிந்து வாழ, அந்த குறைபாடுகள் என்ன என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுத்து, தேவன் எதிர்பார்க்கிற விஷயம், அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியத்தை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நிறைவுள்ள தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவார். யோவான் 15:9 இப்படியாய் சொல்லுகிறது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இது தெய்வீக உறவு. இந்த தெய்வீகத்தை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லிட்டோம். ஆனால் இதில் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனாக வந்ததனால அவர் தன்னை தாழ்மையோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பரலோக பிதாவை அப்பான்னு பிதான்னு அழைக்கிற அந்த ஒரு முறையை அவர் மேற்கொண்டு வருகிறார். வேதாகமத்தில் படிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அதை போல ஒருத்தவங்க அன்பாக இருக்கணும்னா அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும், அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் அன்பு குறையாது. அப்போ அன்பு அவ்வப்போது குறையுதுன்னா, ஏற்கனவே அன்பு செலுத்தினவங்க அன்பு குறையுது. காரணம், அந்த அன்புக்கு ஏற்றபடி நம்மை தேடி வருகிற அன்பு, நமக்காய் கொடுக்கப்படுகிற அன்பு, பரலோக அன்பு, தேவனுடைய அன்பு குறைவுபடுகிறது என்றால் மனிதன் தெய்வீகத்தில் குறைவுபடுவதினால். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். 33.5 வருடம். அந்த 33.5 வருடத்திலும் மனுஷனாக வந்து அவர் அன்பு பரலோகத்தோடு இருந்தது, பரலோக திட்டத்தின்படி இருந்தது. அதனால் அவருடைய அன்பு குறைந்து போகவே இல்லை. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். யாரெல்லாம் அவரை பின்பற்றி வந்தாங்க, அவர்கள் குறிப்பாக சீஷர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி வந்தார்களே, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு சிலருடைய இருதயம் சரியில்லை, வேதனைப்பட்டார். ஆனால் ஒதுக்கி விடலை, அவங்கள ஒதுக்கி விடவில்லை. இதான் ஆண்டுடைய அன்பு. மனுஷ அன்பு என்ன தெரியுமா, பிடிக்கலைன்னா வெட்டி விட்டுருவாங்க, ஒதுக்கி விட்டுருவாங்க, அந்த நட்பே வேணான்னுவாங்க. எந்த அளவுக்கு அவளை கேவலப்படுத்தணும், கேவலமாக பேசிடுவாங்க, கேவலப்படுத்தி செயல்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. தவறு செய்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்கள் மேலே
அன்புள்ளவராய் இருந்தார். வேதத்தை படிக்கிறவங்களுக்கு, தெளிவாய் கேட்கிறவர்களுக்கு நன்கு புரியும். இப்போ ஏன் பிதா என்னிலே அன்பாய் இருக்கிறார், நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். ஆனால் நமக்கு என்ன சொல்கிறாரு? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். உலக அன்பு குறையுள்ளது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய அன்பு அது மாறாது, அது குறையாது, முழுமையானது. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்பதாக. இப்போ அன்பை விட்டு பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்து போக நிறைய பேர் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. இதை தான் பவுல் இந்த ஆண்டுடைய அன்பை அறிந்ததினால்தான் ரோமர் 8:36 39 வரைக்கும் சொல்லுகிறார். பிரிக்கும் காரியங்கள் அநேகம் இருக்கிறது. தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் தேவனை பின்பற்றின பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார் பிரிக்க முடியும்? உண்மையான அன்பு இருந்தால் பிரியாதுங்க. சும்மா ஏதோ ஒரு பொருளுக்காக, ஏதோ ஒரு பேருக்காக, ஏதோ ஒரு இச்சையான காரியங்களுக்காக, ஏதோ இந்த உலகத்துக்குட்பட்ட மதிப்புக்காக ஒருவர் பழகிய அன்பு செலுத்தினால் அது அவங்க விரும்புகிற அளவுக்கு இல்லாவிட்டால் உடைச்சிக்கும், பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் உண்மையான அன்பு பிரியவே பிரியாது. பவுலின் வாழ்க்கையின் ஆண்டவர் பேரில் உள்ள அன்பு உண்மையான அன்பு. அவர் பிரியலை. அப்போ பிரிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் சாத்தான் தான். தேவ அன்பை விட்டு பிரிக்கிறது சாத்தான், பிசாசு, தேவனுக்கு எதிரி. ஒரு 2-3 காரியம் சொல்கிறேன். ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு அன்பாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவரை விட்டு பிரிச்சிட்டான் அவன். ஆதியாகமம் 3:7 என்னாச்சு தெரியுமா? தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்ததினால் இதுவரைக்கும் தேவ மகிமையால் நிரப்பப்பட்டவங்க இப்போ நிர்வாணமாக மாறிட்டாங்க. நிர்வாணம், அது எவ்வளோ பெரிய வெட்கமான நிலை. ஆண்டவரை விட்டு சாத்தான் பிரித்தான், நிர்வாணம். 2வது, நியாயாதிபதிகள் 16:27 தெய்வீக அழைப்பில் வல்லமையுள்ள ஒரு நியாயாதிபதியாக இருந்தான் சிம்சோன். ஆண்டவரை விட்டு அவனை சாத்தான் பிரித்தான். என்னாச்சு தெரியுமா? கண்கள் பிடுங்கப்பட்டது. மற்றவங்க பார்த்து கேலி, வேடிக்கை பண்ணுற அளவுக்கு, வேடிக்கையாக பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. கேவலமாக பேசுவாங்க. அதுதான் அவனுடைய நோக்கம். இப்படி இருக்கும்போது, அது மட்டும் இல்லை, ஆகான் என்பவன் ஒரு நல்ல நிலையில் இருந்தான். யோசுவா சொன்னார், ஆண்டவர் சொல்லி, தேவன் அந்த எரிகோ கோட்டையை ஜெயித்த பிறகு அதில் கிடைக்கிற பொருள் போய் சேர வேண்டிய இடம், இதை யாரும் தொடக்கூடாதுன்னு. அவன் ஏமாற்றி, அவன் திருடி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சான். இதனால் ஒரு பெரிய நஷ்டம் வந்தது. முடிவு என்ன தெரியுமா? அவனுக்கு வேதனையான மரணம். யோசுவா 7:25-26. எனவே தேவனுடைய அன்பில் நிலைச்சிருங்க. தேவனுடைய அன்பில் நினச்சி அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா அவர் மகிமையால் மூடப்படுவீங்க. எல்லாருக்கும் முன்னால் உங்கள் தலை உயரும், உங்கள் ஆயுசு நாள் பெருகும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தருடைய அன்பில் பிரியமாய் வாழுங்கள், நிலைத்திருங்கள். அதன் பிறகு பாருங்கள், இந்த ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.